மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து இது ப்ராக்டிக்கல் வந்து நடத்தணும். அது நடத்துவாங்களா மாட்டாங்களா? கிட்டத்தட்ட நோட்டிஃபிகேஷன் வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. ஏன் இப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறாங்க? ஏதாவது முறைகேடு நடந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னு தான் நிறைய தேர்வுகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முறைகேடெல்லாம் எதுவும் நடக்கலைங்க. இப்போ இதற்குண்டான ப்ராசஸ் தான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்குது. நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலும் நடத்தி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலும் கிடைச்சிருக்குது. எதற்காக இவ்வளவு நாட்கள் டிலே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இடையில ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. வெறும் ஒரு 392 வேகன்சிக்கு இடையில ஒரு 12வது வகுப்பு படிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா சேர வந்து ஒரே இதாக வந்து ப்ராக்டிக்கல் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இவ்வளோ நாட்களாக வந்து பழைய நோட்டிஃபிகேஷன், அதாவது 2024 கொடுத்த அந்த ஆஃபீஸர்ஸ் மசால்ஜி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சேர்த்து தான் ஒரே இடத்துல வந்து ப்ராக்டிக்கல் வந்து நடத்த போகிறதாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து 2 பேருக்குமே ஒரே நாட்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் நடத்த போகிறாங்க. ஏன்னா அந்த இதில் கோர்ஸில் இது பண்ணவங்களுக்கு 392 வேகன்சியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000-4000 பேர் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க. அது 1:6 ரேஷியோவா 7 ரேஷியோவான்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏன் தனித்தனியாக பிரித்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே இதாக நடத்திடலாம் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு இத்தனை நாட்கள் வந்து டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய தேர்வுகளுக்கு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணாவே ஜாப் கிடச்சிருமா, ப்ராக்டிக்கல் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டனில் வந்து எப்படியும் ஒரு நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து கட் ஆஃப்ங்கிறது மாறும். குறைவான வேகன்சி இருக்கிற மாவட்டங்களில் 90க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் ஜாப் அடுத்த ப்ராசஸ் கூப்பிடுவாங்க. இல்லை மற்ற மாவட்டங்களில் வேகன்சி அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு 80க்கு மேலே இருந்தாவே நிறைய நபர் வந்து சிவிக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கலில் ஒரு 70 மார்க்கும் இன்டர்வியூவில் ஒரு 30 மார்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு 100 மார்க்குங்கிறது இருக்குது. இந்த 100 மார்க்கும் நீங்கள் எக்ஸாமில் எடுத்த மார்க்கும் ரெண்டையும் ஓவராலாக டேலி பண்ணுவாங்க. இந்த டேலி பண்ணுறதுல கம்யூனிட்டி வைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ் டீம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் யார் முன்னுரிமையாக இருக்கிறாங்களோ இவங்கள இது பண்ணி தான் உங்களுக்கு அடுத்த கட்ட போஸ்டிங்கிறது போட போகிறாங்க. எது எப்படியோ இந்த வாரத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நவம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலும் வந்து கண்டக்ட் பண்ணி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்குது. நிறைய நபர்களுக்கு ஒரு சில டவுட் எல்லாமே இருக்கும். இது வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டுமே ப்ராக்டிக்கல் நடக்குமா, இல்லை வேறு எங்காவது நடக்குமா அப்படின்னு தான் நிறைய நபர்கள் கேட்டுகிட்டு இருக்கிறீங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா கடந்த 2021 பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அந்த ஒரு 2 காலேஜில் வந்து ப்ராக்டிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்பவும் பார்த்தீங்கன்னா அதையே தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்குது. ஏன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வைக்கிறது ரொம்பவே ரிஸ்க்கு. அதனால் ஓவராலாக ஒரு இடத்த இது ஃபிக்ஸ் பண்ணி அங்கே தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் வந்து நடத்த